வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆள்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. வணக்கம். இந்த டாப்பிக்கை நான் பேசவே கூடாது அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இதுக்கும் நமக்கும் ரொம்ப சம்மந்தம் இல்லை அப்படின்னு. எந்த டாபிக்? தமிழ்நாட்டில் நடக்க போகிற பொது தேர்தல். அதுலேயும் முக்கியமாக இந்த தடவை விஜய் தேர்தலுக்கு வந்திருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டு ஐடியாலஜி நமக்கு ஒத்து வராது, தமிழ்நாட்டு அரசியல் நமக்கு ஒத்து வராது. அங்கே உள்ளவங்க எப்படி சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு நம்மளோட சூழ்நிலைக்கு கண்டிப்பாக ஒத்து வராது. ஆனாலும் டிக்டாக்கை பார்க்க பார்க்க நம்மவர்கள் எப்படிலாம் அதை விமர்சனிக்கிறாங்க, அவங்களோட திங்கிங் எப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னு ரெண்டு விதத்தில் நான் சொல்கிறேன். ஒன்று, எவ்வளோ பேர் நான் இந்தியனாக இருந்தா, நான் தமிழ்நாட்டில் இருந்தா கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறது. இங்கே உள்ளவங்க விஜயை அப்படியே தூக்கி வச்சு அவர் வந்தால் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. சரி, இது நமக்கும் அதுக்கும் கண்டிப்பாக ரொம்ப சம்மந்தம் இல்லை. ஆனாலும் ரெண்டு சம்மந்தத்தை நான் சொல்கிறேன். என்னன்னா, இவங்க நாளைக்கு நம்ம மலேசியா லீடர்ஸை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, எந்த கிரைட்டீரியாஸ்லாம் வச்சு தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நினச்சா நமக்கே பயமாக இருக்குது. இப்போ அப்படிதான் யூஎஸில் படிக்காதவங்க, வெளி உலகம் தெரியாதவங்க ட்ரம்ப் சொல்கிறத நம்பி எப்படி ஓட்டு பண்ணி இன்னைக்கு யூஎஸ்ஏ அடியில் போயிட்டு இருக்கு. அவங்க கரன்சிலேருந்து, அவங்களோட லிவிங் காஸ்ட்லேருந்து எல்லாம் அடிமட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளையும் பெரிய பாதிப்புக்கு உண்டாக்கி இருக்கு. அப்போ இது யார் ஓட்டு பண்ணுது அப்படின்னா, அந்த வெளி உலகம் தெரியாதவங்க, ஏதோ சொல்றதை வச்சு நம்பி அந்த பாப்புலாரிட்டியை நம்பி ஓட்டு பண்ணவங்க. அதுதான் இங்கேயும் நடக்குது. அப்போ ஒரு அமைச்சு, அதாவது ஒரு தலைவருக்கு என்னென்ன லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குன்னு திருவள்ளுவர் அழகா சொல்றாரு. அதுதான் அந்த திருக்குறள் 5 இது. ஆனா திருக்குறள்ல லீடர்ஷிப்பை பத்தி ரொம்ப சொல்லியிருக்காரு. நான் இந்த ஒரு குறளை மட்டும் சொல்றேன். என்ன திறமை இருக்கணும் அவங்களுக்கு, திறமை இருக்கணும் அவங்களுக்கு, மன உறுதி இருக்கணும். அது மட்டும் இல்லாம கற்றறிதல், கல்வி அறிவு மட்டும் இல்லாம நுண்ணறிவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்க மக்களை எந்த ஒரு தீங்குக்கும் கொண்டு போவாத அளவுக்கு அந்த மக்களை பார்த்துக்க கூடிய திறமை இருக்கணும். அப்புறம் அந்த எல்லா செயலுமே திறமையா செய்யற அளவுக்கு அவங்களுக்கு அந்த குவாலிட்டிஸ் இருக்கணும். அது விஜய் கிட்ட இருக்கா? இது வரைக்கும் நான் நிறைய டாக்ஸ் கேட்டதில்லை. ஆனால் நான் இந்த பதிவுக்காக நான் செஞ்ச ஆராய்ச்சி வாட் ஆர் ஹிஸ் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, வாட் ஆர் த பிளெஜஸ், எது அது அவர் நான் செய்வேன், நான் வந்தால் செய்வேன் அப்படின்னு சொன்னது. நகை எடுத்து கொடுப்பேன், கேஸ் சிலிண்டர் கொடுப்பேன், எலக்ட்ரிசிட்டி இவ்வளோ நான் குறைவாக கொடுப்பேன், பெண்களுக்கு நான் இவ்வளோ காசு கொடுப்பேன், எஜுகேஷன் லோனு கொடுப்பேன். எல்லாமே வெல்ஃபேர் ஸ்டேட்ல தான் போய்கிட்டு இருக்கு. எல்லாமே நான் இதை செய்வேன் கொடுக்கறது தான் இருக்கு. எப்படி இக்கானமியை பெருக்கிறது, எப்படி தமிழ்நாட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் நல்லா செய்வேன், எப்படி நான் விவசாயத்துக்கு என்ன செய்ய போறேன், நான் புதிய தொழில்நுட்பம் என்ன கொண்டு வர போறேன், புதிய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன கொண்டு வர போறேன், கல்வி திட்டத்தை எப்படி மாற்றி அமைக்கலாம், ஹெல்த் கேர் எப்படி மாற்றி அமைக்கலாம், பெண்களுக்கு எந்த திறனை நான் கொடுக்க போறேன் அப்ஸ்கில் பண்றதுக்கு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ஃப்ரீயாக நான் இதை கொடுக்குறேன். அப்போனா வாட் இட் லுக்ஸ் லைக் நான் உங்களுக்குலாம் மீன் அன்னாருக்கு கொடுத்துட்றேன். ஆனால் உங்களுக்கு மீனுக்கு பிடிச்சி சாப்பிட முடியுமா? உங்களால் சொந்தமாக மீனை போய் தேடி சாப்பிட முடியுமானா இல்லை. நான் என்னை நம்பி தான் நான் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஸோ இதான் நம்ம நாட்டு பிரீம் மாதிரி, நம்ம நாட்டு சாரா மாதிரி. ஸோ இதை நம்பி மக்கள் ஓட்டு போட போகிறாங்கன்னா அது அவங்களோட இது. ஆனால் இங்கே உள்ளவங்க இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களா? ஏன்னா அவர் இத்தனை படத்தில் நடிச்சிருக்காரு, படத்தில் பூரா பஞ்ச் டயலாக் பேசினாரு, டான்ஸ் இப்படி தான் ஆடுவார்னா அதெல்லாம் குவாலிட்டிஸ் இல்லை, பத்தாது. ஒரு நாட்டை இது பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாட்டோட ஜிடிபி பாகிஸ்தான் ஜிடிபியோட பல மடங்கு கூட. அப்போ அந்த நாடு தமிழ்நாடு இந்தியாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரோக்ரெசிவ் டெவலப்ட் ஸ்டேட். எவ்வளோ நம்ம நாடு மாதிரி தான் எவ்வளோ கரப்ஷன்லாம் இருக்கு. ஆனால் அப்பவும் அவங்க ஒரு நிலையில இருக்கிறாங்க. அந்த நிலையை தக்க வைக்க போறது வருங்கால தலைவர் இல்லை. அந்த நிலையை இன்னும் பல மடங்கு கூட்ட முடியுமா? அந்த திறமை யாருக்கு இருக்கு? அதுதான் அவங்க பார்த்து எடுக்கணும். ஆனா அது அவங்க பார்த்து எடுக்கிறாங்களோ இல்லையோ அவங்க இது. ஆனா நான் சொல்றது, இங்க உள்ளவங்க எப்படி சிந்திக்கிறாங்கன்னு யோசிக்கிறப்ப நாளைக்கு நம்ம தேர்தலையும் இவங்க சோசியல் மீடியால ரொம்ப புகழ் பெற்று இருக்காங்க, இவங்க நல்லா சோசியல் மீடியா டான்ஸ் ஆடுறாங்க, இவங்க ரொம்ப ஜோக் பண்ணுவாங்க, இவங்களை எடுக்கலாம் அப்படின்னு
திறமில்லாதவங்களை கொண்டு வர அளவுக்கு நம்ம சிந்தனை இருக்கு. அப்ப எதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி இவங்க நமக்கு வந்து தலைவரா வரக்கூடிய இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிந்தனை எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது வந்து நான் தான் சொல்றேன், அந்த நாட்டில் என்ன நடக்குதோ அது அவங்களோட இது. ஆனா இங்க நம்ம எப்படி யோசிக்கிறோம், நாளைக்கு நம்ம நாட்டில் தேர்தல் வந்தாலும் இதுதான் செய்வாங்க. ரெண்டாவது, சரி நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த நாட்டில் என்ன நடக்குதோ அது அவங்களோட அப்படின்னு. ஆனாலும் நம்மளை எப்படி பாதிக்கும் அப்படின்னு சொல்லட்டா, எப்ப நம்ம தாய் வீடு செழிப்பா இருக்கோ அன்னைக்கு தான் நம்ம புகுந்த வீட்டுல நமக்கு மரியாதை இருக்கும். தமிழ்நாடோ இந்தியாவோ நம்ம தாய் நாடு கிடையாது, ஆனா அது நம்ம தாய் வீடு. அப்ப என்னைக்கு அது நல்லா செழிப்பா இருக்கோ அன்னைக்கு தான் இங்க நம்ம கம்பீரமா நான் வந்த பூர்வீகத்தை பாத்தியா எப்படி இருக்குன்னு அப்படின்னு நம்ம ரொம்ப தலை நிமிர்ந்து நடக்க முடியும். இல்லைன்னா இங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்க, ஓ போ ஒன்னோட நாட்டுக்கு போ, அங்க போய் நீ பிளாட்ஃபார்ம்ல தான் இருப்ப, அங்க போயிட்டு நீ வேலை இல்லாம தான் இருப்ப அப்படின்னு. ஆனா அந்த நாடு செழிப்பா இருந்துச்சுன்னா, அந்த நாடு எப்ப என்னை கூப்பிட்டாலும் நான் போக தயார், ஏன்னா அங்க போனா இங்க உள்ளதோட நான் அங்க இன்னும் நல்லா இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கணும். சைனாவை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த நாடு எப்படி, தாய் நாடு எப்படி, தாய் வீடு எப்படி வரப்போகுதோ அது நம்ம கையில இல்லை, நம்ம புகுந்த வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அங்க நம்மளோட சகோதரிகள் என்ன செய்ய போறாங்களோ நமக்கு தெரியாது. ஆனாலும் அந்த நாடு நல்லா இருந்தா நம்ம இங்க கம்பீரமா இருக்க முடியும். தாய் வீடு செழிப்பா இல்லைன்னா நம்ம புருஷன்கிட்டேருந்து எல்லா விதமான இழிவும் நம்ம கேட்கணும். நீ அங்க இருந்தா உனக்கு சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்கும், ஏதோ நான் கல்யாணம் பண்ணனால நீ நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான். அப்ப அவங்க என்ன செய்ய போறாங்களோ நமக்கு தெரியல. ஆனா நம்ம எப்படி சிந்திக்கிறோம், எதை வச்சு நம்ம முடிவு பண்றோம் அப்படின்னு யோசிக்கிறப்ப ரொம்ப கவலையா இருக்கு. இந்த இன்சிடென்ட் வந்து உண்மையா நடந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா ஒரு ஜோக் சொல்லுவாங்க, அதாவது சிங்கப்பூர் லீ குவான் யூ வந்து ஒரு தடவை பீகாருக்கு போனாராம். அப்ப அவர் சொன்னாராம், நீ பீகாரை வந்து என்கிட்ட 6 மாசத்துக்கு கொடு, நான் பீகாரை சிங்கப்பூரை மாத்தி கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப பீகார் முதலமைச்சர் சொன்னாராம், நீ சிங்கப்பூரை எனக்கு 6 வாரத்துக்கு கொடு, நான் உன்னோட சிங்கப்பூரை பீகார் மாதிரி மாத்தி அமைச்சுடுறேன் அப்படின்னு. அப்படிதான் இருக்கு. ஸோ நல்லா நினைப்பு வச்சுக்குங்க, நம்ம ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறப்ப அவங்களுக்கு என்னென்னலாம் தகுதி இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும். வணக்கம்.